ඒ වගේම මා විශේෂයෙන් අවධාරණය කළ යුතු කරුණක් තිබෙනවා. அதே போல நாங்கள் விசேடமாக சில விடயங்களை கூற வேண்டும். මේ මලේගම් ජනතාව දශක ගණනාවක් තිස්සේ තෝරාගත්තු දේශපාලන ව්‍යාපාර තිබුණා. இந்த மலையக மக்கள் பல வருடம் காலமாக தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தன. දීර්ඝ කාලයක් நீண்ட காலம் තමන්ගේ සීයාගේ පරම්පරාව, තමන්ගේ තාත්තගේ පරම්පරාව, තමන්ගේ දරුවන්ගේ පරම්පරාව, පරම්පරා ගණනාවක් ඉතිහාසයේ පුරාවටම යම් දේශපාලන කඳුරු කීපයක් මත එක යටත් වෙලා හිටියා. ඒක සබත්තා පවත්වමින් තිබුණා. நாங்கள் பல பரம்பரையினராக காலம் தொட்டு சில அரசியல் கட்சிக்கு நாங்கள் அடிபணிந்து காணப்பட்டிருந்தோம். හැබැයි පළමු වතාවට පසුගිය මහමැතිවරණයේදී முதல் முறையாக கடந்த தேர்தலிலே එම ජනතාවේම පැරණි දේශපාලන කඳවුරු ප්‍රතික්ෂේප කරලා அந்த பழைய முகாம்களை மக்கள் புறந்தள்ளினார்கள். නව ගමනක් කෙරේ විශ්වාසය තබලා නව බලාපොරොත්තු සහිතව නව අපේක්ෂාවන් සහිතව අපේ රජය පත් කරගන්න විශාල වෙහෙසක් දැරුවා. புதிய எதிர்பார்ப்போடு புதிய அரசாங்கத்தை இந்த மக்கள் நியமித்திருந்தார்கள். පළමු වතාවට මලේගම් ජනපජාව නියෝජනය කරමින් முதல் முறையாக மலையக மக்களை பிரதிநிதித்துவம் செய்து සහෝදර සහෝදරියන් ගණනාවක් சகோதர சகோதரிகள் பெரும்பாலானோர் ජාතික දේශපාලන ව්‍යාපාරකින් පත් කරලා වන්න සමත් වුණා. தேசிய அரசியலிலே ஈடுபடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ඒ අය කවුද? அவர்கள் யார்? ඔබගේ අසල්වැසියන්, உங்களுடைய பக்கத்து வீட்டார், ඔබගේ මිතුරන්, உங்களுடைய நண்பர்கள், ඔබගේ ඥාතීන්. உங்களுடைய உறவினர்கள். පළමු වතාවට முதல் முறையாக ඔබගේ ඥාතිය, ඔබගේ මිතුරා, ඔබගේ ගමේ කෙනා, ඔබගේ අසල්වැසියා உங்களுடைய පාර්ලිමේන්තුවට එව්වා. உங்களுடைய ஊரில் உள்ள அயலவர்கள். ඒ ලංකා දේශපාලනයේ විශාල පරිවර්තනයක්. இலங்கை அரசியலிலே ஒரு முக்கியமான மாற்றம் இதுவாகும். ඇයි ඔබ එවැනි නිර්භීත තීරණයක් ගත්තේ? ஏன் நீங்கள் அவ்வாறான ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தீர்கள்? ඔබ අප කෙරේ විශ්වාසය තබුවා. நீங்கள் எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் அடிப்படையில். එහෙනම් අපේ වගකීම කුමක්ද? எங்களுடைய பொறுப்பு என்ன? ඔබ අප කෙරේ තබන විශ්වාසය බිඳකින්වත් බිඳ වැටෙන්න ඉඩ නොදී நீங்கள் எங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை ஒரு துளியளவேனும் சிதைக்காமல் ඒ විශ්වාසය ශක්තිමත් කරමින් ඉදිරියට ගෙන යාම තමයි අපේ වගකීම. அந்த நம்பிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னோக்கி கொண்டு வருவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ඒ වගකීම අපි ඉටු කරන්න සූදානම්. அந்த பொறுப்பை அந்த நம்பிக்கையை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வோம். මා දන්නවා මලේගම් ජනතාව විශේෂ ප්‍රශ්න සමුදායකට මුහුණ දීගෙන තිබෙන බව ඇත්ත. மலையக மக்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுவது உண்மை. ඒ වගේම පොදුවේ ජනතාව විශාල ප්‍රශ්න සමුදායකට මුහුණ දී තිබෙනවා. இன்று நாட்டு மக்களும் பொதுவான பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்திருக்கிறார்கள். අද ගමකට ගියත් නගරයකට ගියත් ඇහෙන ප්‍රධානතම ඉල්ලීම තමයි තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වීමේ අනතුරු. තමන්ගේ දරුවා මත්ද්‍රව්‍ය වල ගොදුරක් බවට පත් වෙලා තමන්ගේ ජීවිතය විනාශ කර ගැනීමේ අනතුරු පිළිබඳව සෑම විටම අපිට හඬ නැගෙනවා. இன்று நாங்கள் ஊர்களுக்கு செல்கின்ற பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? நாட்டிலே போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும், தங்களுடைய பிள்ளைகளை இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டு தர வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது. මේ රාජ්‍ය යාන්ත්‍රණයට පමණක් අවසන් කළ හැකි දෙයක් නොවේ. இதை நாங்கள் அரசாங்கத்தினால் மாத்திரம் இது முடிவுக்கு கொண்டு வர முடியாது. මේ සඳහා ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. இதற்காக உங்களுடைய மக்களுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியம். අපි පියවරක් ඉදිරියට තිබ්බා. நாங்கள் ஒரு செயல்பாட்டை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். චිත්‍රය භයානකයි. அந்த செயல்பாடு பயங்கரமானது. මේ කළු ව්‍යාපාරය සෑම තැනක අතුරු පතුරු විහිදුවා පැතිරී තිබෙනවා. இந்த மோசமான செயல்கள் எல்லா இடமும் பரவி இருக்கிறது. පොලිසිය තුල, போலீசார் மத்தியிலும், හමුදාව තුල, ராணுவத்தின் மத்தியிலும், කස්ටම් එක තුල, ආර්එම්යු එක තුල, ඉමිග්‍රේෂන් එක ඇතුලේ මේ ආදි ශේෂ්ත්‍ර ගණනාවක පැතිරලා තිබෙනවා. எல்லா இடங்களிலும் இது ஊடுருவி இருக்கிறது. මේ මද්ද්‍රව්‍ය සහ දේශපාලක අතර විශාල ඥාතිත්වයක් තිබෙනවා. அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. විශාල මුදල් සංසරණ වෙනවා. அதிகமான பணம் கைமாறப்படுகிறது. නිල හමුදා කඳවුරුවල තිබෙන අවි ආයුධ පාතාලයට එනවා. ராணுவ முகாமில் இருக்கின்ற ஆயுதங்கள் இன்று இந்த பாதாள கோஷ்டியிடம் இருக்கிறது. අපිට තෝරාගත හැකි මාවත් දෙකක් තිබෙනවා. நாங்கள் தெரிவு செய்யும் 2 பாதைகள் இருக்கின்றன. මේ නොදැක්කා වගේ ඉදිරියට යන එක. இதை கண்டு கொள்ளாமல் முன்னோக்கி செல்வது. එහෙම නැත්නම් මේට එරෙහිව සටන් කරන එක. அல்லது இதற்கு எதிராக நாங்கள் போராடுவது. මොකද අපි කළ යුතු වන්නේ? என்ன நாங்கள் தெளிவது?
මොකද කරන්න ඕන? என்ன අත්තරින්නද? கைவிடுவோமா? මතක තබා ගන්න මේ තබන ලද පියවර කිසිසේත්ම ආපසු හරවන්නේ නැති බව. நாங்கள் முன்னெடுக்கின்ற அந்த நடவடிக்கையை ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். මේක රටේ ව්‍යසනයක් අවසන් කළ යුතුයි. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ඊළඟ අපේ රටේ මේ දුප්පත් භාවයේ ප්‍රධානම සාධකය අල්ල සහ දූෂණය. எமது நாட்டினுடைய ஏழ்மைக்கு முதலாவது காரணம் லஞ்சம் வாங்குவதும் அதே போல ஊழலும். ඒ පැතිරී තිබෙන ඉහළම දේශපාලන අධිකාරී සිට පහළ රාජ්‍ය නිලධාරියා දක්වා මේ අල්ලස දූෂණය පැතිරී තිබුණා. இந்த நாட்டிலே ஊழலையும் லஞ்சத்தையும் மேல் மட்டத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். ඒ අවසන් කළ යුතුයි. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ඒකට අපි ඉතාමත් දිගු පියවරන් රැසක් අරගෙන තිබෙනවා. நாங்கள் மிக நீண்ட காரியங்களை நாங்கள் நடவடிக்கையில் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். හැබැයි අපි දන්නවා මේ ක්‍රියාමාර්ගවලට එරෙහිව යන දේශපාලනය අනතුරුදායකයි. இந்த நடவடிக்கைக்கு எதிரான சில அரசியல் செயல்பாடுகளும் ඔවුන් සතු තියෙන මූල්‍ය බලය, அவர்கள் இருக்கின்ற பணபலம், ඔවුන් රාජ්‍ය බලය හැසිරීම විසින් ඔවුන්ට රාජ්‍ය යාන්ත්‍රණ ඇතුළේ තිබෙන සබත්තාවයන්, அதாவது அரச நிர்வாகத்தை உள்ளிருந்து அவர்கள் இயக்குவதற்கும் அவர்களுக்கு විවිධ කළු ව්‍යාපාරයන් සමග තිබෙන සබත්තාවයන්, அந்த வியாபாரத்தோடு அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். නීති විරෝධී අවියායුධ ඔවුන් අතර සංසරණය වීම தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் அவரிடம் இருக்கிறது, ආදී බොහෝ දී තිබෙනවා. இல்லாம அவரிடம் இருக்கிறது. එහෙත් அதனால் මේ කාර්ය දෙක කළ යුතුයි. இந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்க ඒට අපි ඉතාමත් නිර්භීත පියවරක් අරන් තිබෙනවා. ඒක අපි නොනවත්වා ඉදිරියට ගෙන යන බව මම ඔබට සපත්ත කොට ප්‍රකාශ කරනවා. எனவே இந்த நடவடிக்கையை நாங்கள் முடிவு கொண்டு வருவதற்கு நாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். අනතුරු අපි ආර්ථික විශාල පිම්මක් ගත යුතුයි. அடுத்து நாங்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாய்ச்சலை செய்ய வேண்டியிருக்கிறது. ශේත්‍ර ගණනාවක් අපි තෝරාගෙන තිබෙනවා. ඉදිරි වසර කීපය ඇතුළත වේගවත් පිම්මක් ගත හැකි තැන්. நாங்கள் பல துறைகளை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த துறைகளை முன்னேற்றுவதற்காக වරාය ආශ්‍රිත කර්මාන්තයන්, அதே போல அஹ், அஹ், සංචාරක කර්මාන්තය ආශ්‍රිත ව්‍යාපාරයන්, මේ ආදී ශේත්‍ර ගණනාවක් අපිට තිබෙන අපේ රටේ ආර්ථික ඉදිරියට ගත හැකි. எல்லா துறைகளையும் பொருளாதாரத்தை முன்னேற்ற கொண்டு செல்ல எல்லா துறைகளையும் முன்னேற்று செல்வதற்கு நாங்கள் ඒවට நடவடிக்கை எடுத்து வருகிறோம். ඉතාමත් ශක්තිමත් වැඩපිළිවෙලක් අපි හදලා තිබෙනවා. நாங்கள் முக்கியமான வேலை திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த අපි காத்திருக்கிறோம். ආර්ථික ස්ථාවරභාවය හදලා තිබෙනවා. நாங்கள் பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மை நாங்கள் அடைய ආර්ථික வேண்டும். ඉදිරි වර්ධනය අපේක්ෂාවන් අපි සකස් කරලා තිබෙනවා. அதே போல பொருளாதாரத்தின் வளர்ச்சி விகிதத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். හැබැයි ආර්ථික මොනතරම් වර්ධනය අත්පත් කරගත්තත් වැඩක් නැහැ. ඒ ප්‍රතිලාභ පහළ ජනතාවට ගලාගෙන ඉන්නේ නැත්නම්. பொருளாதாரம் எந்த ரீதியில் வளர்ச்சி அடைந்தால் அதன் பயன் கிடையாது. அது மக்களுக்கு சாதாரண முறையிலே சென்றடையாவிட்டால் අපිට දත්ත ඇතුලේ ආර්ථික වර්ධනයක් පෙන්눔 කරන්න පුළුවන්. நாங்கள் அறிக்கையின் அடிப்படையிலே பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் சமர்ப்பிக்கலாம். නමුත් විය යුත්තේ කුමක්ද? ආර්ථිකය ලබා ගන්නා ජයග්‍රහණ සාමාන්‍ය ජනතාව වෙත ගලාගෙන ආ යුතුයි. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டும். කොහොමද ගලාගෙන ඉන්නේ? සුළු අමධ්‍යපරම නිවසායකයන් සහාය ලබා දීම, කුෂි කර්මාන්තය, දීවර කර්මාන්තය ආදී ග්‍රාමීය ජනතාවගේ ජීවිතයත් එක්ක ගැට ගැසී තිබෙන ශේත්‍රයන්ට සහාය ලබා දීම, මේ ආදී ශේත්‍ර ගණනාවක් අපි සකස් කළ යුතුයි ආර්ථික ප්‍රතිලාභ රටේ ජනතාවට ගලාගෙන ඉන්න. இந்த நாட்டினுடைய விவசாயிகளுக்கு உற்பத்தியாளருக்கு பல்வேறுபட்ட திட்டங்கள் மூலமாக அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ගමේ පාරවල් ටික හැදෙන්න ඕන. எமது கிராமப்புறங்களுடைய பாதைகள் ගමේ වැව් ටික හැදෙන්න ඕන. குளங்கள் கட்டப்பட வேண்டும். ගමේ කුඩා කුඩා සංවර්ධන ව්‍යාපෘති සිද්ධ වෙන්න ඕන. எமது பிரதேச சின்ன சின்ன அபிவிருத்திகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். ජනතාව අතර සල්ලි ගලාගෙන එන්න ඕනකම තිබෙනවා. மக்களுக்கு அந்த பணம் கைமாறுகின்ற அந்த முறையை நாங்கள் ඒ ஏற்படுத்த නිසා අපේ வேண்டும். ඉදිරි වර්ෂ කීපයේ ප්‍රධානම අභියෝගය සහ ඉලක්කය எனவே நாங்கள் எதிர்வரும் இந்த අපි ආර්ථිකය අත්පත් කරගන්නා ජයග්‍රහණ සාමාන්‍ය ජනතාව වෙත ලබා දෙන්නේ කොහොමද? ඒ පිළිබඳව තමයි අපි අවධානය යොමු කරලා තිබෙන්නේ. எனவே நாங்கள் சிறப்பான வேலை திட்டம் மூலமாக 3 மாதத்துக்குள் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். පසුගිය අවුරුද්දේ අලුත් දේශපාලන පරිවර්තනයකට මුල් පියවර තැබුවා. நாங்கள் புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்துக்கு நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். ඒ සෙමින් එහෙත් ස්ථාවරව ගමන් කරමින් තිබෙනවා. இந்த ஸ்திரத்தன்மை வந்திருக்கின்றது. අප ඔබට එකඟ වූ බොහෝ කරුණු තිබෙනවා. நாங்கள் உங்களிடம் கூறிய பல காரணங்கள் இருக்கின்றன. බොහෝ එකඟතාවයන් තිබෙනවා. பல එම එකඟතාවයන් ඉටු කිරීමේ බර අපේ දෙවුර මත පවරගෙන අපි වැඩ කරනවා.
உங்களிடம் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை நிச்சயம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு சக்தி இருக்கிறது. අපිට විශ්වාල විශ්වාසයක් තිබෙනවා. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. අපේ රට මේ තිබුණු තත්වයෙන් எங்கள் நாடு இருந்த நிலையில் ඉතාම සාර්ථක ලෙස ඉදිරියට ගෙන යා හැකියි. மிகவும் வெற்றிகரமான முறையிலே நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வோம். අපේ ජනතාවගේ මේ ජීවන තත්වය සාර්ථක ලෙස උසස් කළ හැකියි. எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறையை வெற்றிகரமாக நாங்கள் உயர்த்துவோம். ඒ වෙනුවෙන් අපි පොරබදනවා. அதற்காக நாங்கள் செயல்படுவோம். අප විශ්වාස කරන මේ අභියෝගය අපිට ජයග්‍රහණය කරන්න පුළුවන්. நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் இந்த சவாலை நாங்கள் வெற்றி கொள்வதற்கு. ඒ වෙනුවෙන් අපි සියලු දෙනාම එකතු වෙමු කියලා ආරාධනා කරමින් எதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு නැවත වතාවක් ඉන්දියානු මහ කොමසාරිස්තුමාටත් විශේෂයෙන්ම ඉන්දියානු රජයටත් එහි ජනතාවටත් ස්තුතිවන්ත වෙමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි සියලු දෙනාටම. மீண்டும் ஒருமுறை வணக்கம். இந்தியா தூதரகத்துக்கும் இந்தியா பிரதமருக்கும் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.